குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பாலகன் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார் தெரியுமா? ஏன் மேரி இப்படி செய்ற? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்ல அழகா தானே இருக்கு. இங்க பாரு மேரி, நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியும். நமக்கு இருக்கிறத சந்தோஷமா வச்சுக்கணும். இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த தடவை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோமா. அடுத்த தடவை காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்கி தரேன் செல்லல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா என் மானமே போயிடும். மாமா, அந்த கடையில 800 ரூபாய்க்கு ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்ல, அதான் எனக்கு வேணும். ப்ளீஸ் வாங்கி தாங்கம்மா, ப்ளீஸ்மா. அவ்வளோ பணம் இப்ப இல்லம்மா. உன் பர்த்டேக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம், சரியா? வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான் எடுத்து தரீங்க, அது கூட நல்ல மாடல் ட்ரெஸ்ஸா எடுத்து தரக்கூடாதா? ஏன் மேரி என் நிலைமையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. ட்ரெஸ் பத்தி அப்புறமா பேசிக்கலாம், வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணும். சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டுடுமா. சொன்னா கேளுமா. சாப்பாட்டு மேலாம் உன் கோபத்தை காமிக்காதம்மா. அதான் வேணாம்னு சொல்றேன்ல, உங்க கூட பேசவே பிடிக்கல. தயவு செய்து என்ன தனியா விடுங்க, போங்க. மேரி, மேரி, யாரு? இங்க பாரு மேரி, நான் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ பேசுறேன். யாரு? கிறிஸ்மஸ் ட்ரீயா பேசுறது? ஆமா மேரி. என்ன மேரி, கிறிஸ்மஸ் வரப்போகுது, ஒரு உற்சாகமே இல்லையா? என்ன உற்சாகம்? ஒவ்வொரு வருஷமும் ஒன்னு அழகா டெக்கரேட் பண்றாங்க, சீரியல் பல்ப்லாம் போடுறாங்க. ஆனா எனக்கு தான் நான் விரும்பின ட்ரெஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓஹோ, உன் கவலைக்கு இதுதான் காரணமா? சரி, உன் கவலை ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? சரி, கேளு. ஏசப்பா குழந்தையா பிறந்த செய்தி முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? குளிர் நிறைந்த அந்த ராத்திரியில தங்கள் மந்தையை காத்துக்கிட்டு இருந்த மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. என்ன, ராத்திரியில தூங்காம தங்கள் ஆடுகளை காத்துக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா மேரி, தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைய கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த நாட்டுல ராஜாக்கள், பணக்காரங்க, படிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஏசப்பா பிறந்த செய்தி சாதாரண இந்த மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. என்ன, இப்ப இருக்கிற ஆர்ப்பாட்டம் அப்ப கிடையாதா? என்ன சத்தம்? மேரி, நான் தான் மிஸ்டர் பெல் பேசுறேன். எருசலேம் தேவாலயத்திலிருந்து வர்றேன். என்ன மேரி, கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிட்டேல? எங்க, நான் எதிர்பார்த்த ட்ரெஸ் எனக்கு எங்க அம்மா வாங்கி தரல. அதனால இது ஒண்ணு ஹாப்பியான கிறிஸ்மஸே இல்ல. என்ன மேரி இப்படி சொல்லிட்ட? சரி, ஏசப்பா பிறந்த 8வது நாள்ல அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்ப பயங்கர கூட்டமா இருந்திருக்குமே. நீ மேல இருந்து பார்த்திருப்ப இல்லையா? அதெல்லாம் இல்ல மேரி. தேவாலயத்துல ஆண்டவருக்காக ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டு காத்திருந்த 84 வயசுடைய அன்னாள் மற்றும் சிமியோன் அப்படின்ற தேவ மனுஷன் மட்டும்தான் இயேசுவை கண்டு வாழ்த்துனாங்க. மற்ற யாருக்கும் இவர்தான் தேவகுமாரன்னு தெரியவே இல்லை. என்ன ஆச்சரியமா இருக்கே. இப்ப எங்க திரும்பினாலும் சீரியல் லைட், ஃபிளக்ஸ் போர்டு, வாழ்த்து அட்டைன்னு இருக்கும்போது ஏசப்பா எளிமையான மக்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினாரா? ஆமாமே. ஆனா பாரு, அந்த சாஸ்திரிகள்லாம் அரண்மனையில தான் ஏசப்பா பிறந்திருப்பாருன்னு நினைச்சிட்டு எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா ராஜாதி ராஜாவாகிய இயேசு மாட்டு தொழுவத்துல தான் தாழ்மையாக பிறந்தாரு. என்ன, தாழ்மையா, ஏழ்மையா, எளிமையா தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இருந்துச்சா? ஆமா மேரி, இன்னைக்கு பார்க்கிற அலங்காரம்,
ஆர்ப்பாட்டம் எல்லாம் அன்னைக்கு இல்லவே இல்லை. ஆனா உண்மையான மகிழ்ச்சி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல மேரி, ஏசப்பா பிறந்த நாள் மட்டும் பிரம்மாண்டமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வேணா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏசப்பாவுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? வேற எதுல ஏசப்பாவுக்கு ஹாப்பியா இருக்கும்? அவர் பைபிள்ல சொன்ன எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சா அதுதான் ஏசப்பாவுக்கு ஹாப்பியா இருக்கும். அப்படி எல்லாரும் பைபிளை ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். ஓஹோ, இப்படித்தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இருந்துச்சா? நான் கூட போதும் என்ற மனதுடன் இல்லாம ஜீசஸையும் மம்மியையும் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி, இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு போதும். சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாட போறேன். இல்லைங்களா? இந்த மாதிரி அடம் பிடிக்காதீங்க, சரியா? மம்மி டாடிய கஷ்டப்படுத்தாதீங்க, ஓகே?